மிகப்பெரிய சக்தி இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சதும் அந்த கிராமமே பயந்து அமைதியா இருந்தது. இதை கண்டுபிடிக்க வந்த ஒரு ஏஜென்ட்டும் காணாம போயிட்டாரு. அப்போதான் அங்கே அமானுஷ்யமான ஒரு உருவத்தை அந்த ஊர்க்காரங்க பார்க்குறாங்க. அந்த அமானுஷ்யமான உருவத்தோட வீட்டையும் பார்க்காங்க. அமானுஷ்யமான உருவத்தை பற்றி விடிஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த தகவல் காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்படுது. அதை பற்றி விசாரித்து போலீஸ்காரங்க ஒரு பிளான் போடுதாங்க. இதை பற்றி என்னதுன்னு விசாரிக்க வரும்போது ரத்தமும் சதையுமாக நிறைய தகவல்கள் கிடைக்கிது. அந்த விசாரணையில் அந்த உருவம் ஒரு இளம் பெண்ணை கடத்தி வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த பெண்ணை தேடி போன 2 பேரும் புதக்குழியில் மாட்டிக்கிட்டாங்க. ஊர் கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக விட்டுருந்த ஆடும் காணாமல் போயிடுச்சு. அந்த கோயில் சாமி ரொம்ப துடியாயிட்டு அப்போ தான் அந்த ஆடு காணாமல் போனது அந்த ஆவியாலன்னு தெரிய வருது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட எல்லாரும் கூடி ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பிக்காங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு அகோரி ஒருவரை போய் பார்க்குறாங்க. அவங்க கிராமத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த கிராமத்துக்கு வந்த அகோரி அந்த ஊரில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஊரை சுற்றி அந்த பொதுமக்களை சுற்றி ஒரு வலம் வருகிறார். அந்த அமானுஷ்யம் இருக்கும் வீட்டை நோக்கி அந்த அகோரி நடந்து போகிறார். வீட்டுக்குள் நுழைந்த அகோரி அங்கே இருக்கும் பொருட்களையும் அங்கே என்ன இருக்கிறது என்பதையும் உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறார். அங்கேயே அந்த பேயை கட்டுக்குள் கொண்டு வர ஒரு பெரிய யாகத்தை வளர்க்கிறார். மிகவும் ஆக்ரோஷமாக அவர் பின் வந்து நின்ற அந்த அமானுஷ்யத்தை தனது மந்திரங்களால் கட்டுக்குள் கொண்டு வருகிறார். அமானுஷ்யத்தை விரட்டி அடித்து அந்த ஊர் மக்களை காப்பாற்ற நினைக்கிறார். அந்த அமானுஷ்யத்தை ஒரு வழியாக கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் என்று ஊர் மக்களிடம் சந்தோஷமாக சொல்கிறார். அதன் பின் அந்த மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்குகின்றனர். சந்தோஷமாக ஆடத் தொடங்குகின்றனர்.